புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 13 ஆண்டு காலம் ஆண்டார்கள். அதே போல அம்மா அவர்களும் நம்முடைய எடப்பாடியார் அவர்களும் நம்முடைய வீட்டு வரியோ அல்லது மின்சார கட்டணமோ ஏற்றவில்லை. மின்சார கட்டணத்திற்கு அடிஷனல் டெபாசிட் என்று 40,000 80,000 1 லட்சம் வாங்குகிறார்கள். அடிஷனல் டெபாசிட் என்று சொன்னால் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர் என்று சொன்னால் வீடு லைட் இருக்கிற வரைக்கும் மின் விளக்கு இருக்கிற வரைக்கும் அது அதற்கு டெபாசிட் திரும்பி வரும். வீட்டை இடிச்சு விட்டு தரமட்டமாக ஆக்கிட்டா டெபாசிட் கேட்கலாம். அது கூட அரசாங்கத்திலிருந்து 100 ரூபாய் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அடிஷனல் டெபாசிட்னு 50,000 80,000 வாங்குறாங்க. அடுத்து தொழிற்சாலைகள் வரணும்னா 5 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொடுக்கறதுக்கு 5 கோடி ரூபாய் விலை ஏற்றிருக்காங்க. ஒரு தொழிற்சாலை அமையணும், ஒரு சிறு தொழில் அமையணும்னா 5 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி, டெபாசிட் கிடையாது கட்டணம். ஒரு ஃபேக்டரிக்கு வரணும்னா ஒரு இது டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு யூனிட் போடணும், சப்ஸ்டேஷன், அதுக்கு 5 கோடி ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால அரசாங்கத்துக்கு கஜானா தேவைதான். ஆனால் தொழிலே இல்லாத மாதிரி ஆயிடும்ல. அது வேட்பாளர் வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஒரு சிப்காட்டோ ஒரு தொழில் நகரத்தை நிச்சயமாக திருவாரூருக்கு கொண்டு வருவோம், எடப்பாடியாருடைய ஆட்சியிலே, அவருடைய தலைமையிலே. தாவேக தலைவர் விஜய் இன்னைக்கு காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ண தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் வருவதற்கு அந்த நிபந்தனைகள் குறைத்தளவு கொடுக்கப்படவில்லை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுக்கப்பட்ட காரணத்தால அங்க பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இதை எப்படி பாக்குறீங்க? இதற்கு காவல்துறை தான் காரணம் நினைக்கிறீங்களா அல்லது வேற எதுவும் காரணம்? தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அது கரூரில் 41 பேர் செத்ததுனால இளைஞர்கள் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து தொலைக்காட்சி பாருங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் பைக்லேருந்து விழுந்து மண்டை அடிப்படுறாங்க. அதனால அவரது பிரச்சனையை 3 மணி நேரத்தில் முடிக்கணும். முன்ன அந்த கரூர் சம்பவமே 9 மணி நேரம் தாமதமாக வந்ததுனால்தான் அந்த பிரச்சனையே வந்தது. அதுபோல அவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தராங்க 3 மணி நேரம்னு. இப்போ நம்ம திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பிரச்சாரத்துக்கு போனேன், 7 to 8 இன்னும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கெஜ்ஜி கூத்தாடி 8:30 வாங்கினாங்க. 8:30 மணிக்கு நாங்கள் முடிச்சிட்டோம். இது போல இன்னைக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த பர்மிஷன் வாங்குற டைமுக்குள்ள முடிக்கணும். அது போல வேட்பாளரும் சுற்றுப்பயணத்துக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க, போறாங்க. ஆக தேர்தல் விதி முறைப்படி அரசியல் கட்சிகள் அது விதிப்படி நடந்து கொண்டா நல்லா இருக்கும். தாவேக தலைவர் அந்த விஜயின் வருகையால பாஜக கூட்டணியோ அல்லது திமுக உள்ளிட்ட கட்சிகள் பாதிப்பு ஏற்படுறீங்களா? அவர் தாவேகாவை பொறுத்தவரை, விஜயை பொறுத்தவரை என்னுடைய அருமை நண்பர். அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கி உருவாகிவிட்டது. அந்த வாக்கு வங்கி என்பது ஒரு சில தொகுதியிலே 20,000 to 30,000 வரை வரும். ஏதாவது வலுவான வேட்பாளர் 10,000, அந்த வேட்பாளருடைய செல்வாக்கால் 10,000 5,000 வரும் என்று சொன்னால் அந்த தொகுதி வெற்றி பெற்று விடுவார். அவர் வாங்குகின்ற வாக்குகள் அதிகமாக திமுகவினுடைய வாக்குகள் 70% போகும், மற்ற கட்சிகளிலிருந்து 30% போகும். மொத்தத்தில் அவர் 20,000 to 40,000 வரை வாக்குகள் வாங்குவார். அது எந்த கட்சிக்கு என்ன பின்னடைவு என்பதை தேர்தலிலே பொறுத்திருந்து பாருங்கள். அதிமுக என்ற ஒரு கோட்டையான கட்சி கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 13 ஆண்டு காலம், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல. அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தொடர்ந்து 3 முறை 5 ஆண்டு காலம் வந்திருக்கிறார். ஆகவே அதிமுக பலவீனமான கட்சி என்று யாரும் சொல்ல முடியாது. அது ஒரு இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை அது. ஆகவே அந்த கோட்டையையும் இதையும் நீங்கள் கம்பேர் செய்து கேள்வி கேட்பதே தவறான ஒன்று. அதிமுக தொடர்ச்சியா தோல்வி சந்திக்கிற இடங்களை கூட்டணி கட்சியில் கொடுத்துருக்கா எப்படிங்க? அதிமுக தொடர்ச்சியா தோல்வி சந்திக்கிற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளை கொடுத்துருக்கா குற்றச்சாட்டு. திருவாரூர் பரிசான் திருவாரூர் வெற்றி பெற முடியாத தொகுதிகளை கூட்டணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரீங்க, அதானே? அப்படி இல்லை. கோவை, ஈரோடு அந்த பக்கத்துலயும் ஒரு 15 தொகுதி வலுவான தொகுதி கொடுத்துருக்காங்கல்ல. அதனால ஒரு 4 ரிசர்வ் தொகுதி, ஒரு 27 சீட் தராங்கன்னா 2-3 ரிசர்வ் கொடுப்பாங்க, 2-3-4-5 இது டஃப்பான தொகுதி கொடுப்பாங்க, கொஞ்சம் எளிதா ஜெயிக்கிற தொகுதி கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுத்துருக்காரு எடப்பாடியாரை தவிர பிஜேபிக்கு
குறைக்கணுன்றதுக்கு எண்ணத்துல அது கொடுக்கல. அதே போல நீங்க அவங்க கட்சியிலேயே பாருங்க, திருமாவளவனுக்கு பொது தொகுதியே கொடுத்துருக்காங்க. அதே போல தனி தொகுதியும் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைவுதான் கொடுப்பாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பரப்புரையில தரம் தாழ்ந்து பேசி வருவதாக திமுக நிர்வாகிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கணும்? தரம் தாழ்ந்து பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. எடப்பாடியார் ஆட்சி வரும்போது திருவாரூர் தொகுதியிலே நாங்கள் கொடுக்கின்ற பல்வேறு திட்டங்களை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம். ஆகவே திருவாரூர் மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாருங்கள். ஒரு இந்த 5 ஆண்டு காலத்திலே என்னென்ன செய்தார்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஆகவே ஒரு சுபீட்சமான மக்கள் ஹாப்பியா இருக்கிற ஒரு மாநிலமா அது இல்லைன்னு எங்களுடைய கருத்து.